என்னை அடி தள்ளிவிட்ட உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ போட்டியிலும் தோக்க போற, வாழ்க்கையிலும் தோக்க போறடி. நம்பர்லாம் கரெக்டா தானே கீது. போன் போவே மாட்டேந்த. போதுரா. யாரோ விளம்பரத்தை பார்த்துதான் போன் பண்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் பேச முடியாது. ஹலோ, போன் எங்க வந்துச்சு? ஹலோ ஹலோ, என்னடா இது? போன் ஆன் பண்ணி அலோனாங்க, அதுங்காட்டியும் கட் பண்ணிட்டாங்க. அக்கா 1 லட்சம் ரூபாக்கா. ஆமா 1 லட்சம் தான். இந்த ராணிய பத்தி தகவல் கொடுத்தா ஒரே அடியில பிசுற கலப்பிட்டு 2 மேட்டர் நடக்க போகுதுடா. கைக்கு துட்டும் வந்துரும். அந்த ராணியும் என் கையில சிக்கிடுவா. இரு, திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம். என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுக்குது? நம்பர் மட்டும் ஆன் ஆகட்டும். மேட்டர் சொல்லி துட்ட கரெக்ட் பண்ண வேண்டியதான். பாக்கலாம். என்ன சடனா கரண்ட் போயிடுச்சு? சரி, நீங்களே இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துடுறேன். ரெண்டு பேரும் அப்படி என்னதான் தேடிட்டு இருக்கீங்க? பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் தேடிட்டு இருக்கோம். இவங்களுக்கு எதுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும்? அட போங்க தம்பி, நீங்க வேற நேரம் கிட்ட நேரத்துல. சரி, ஆட்டம் பாட்டம் எல்லாம் போதும். காலங்கத்தால நேரமா கோயிலுக்கு போனோம். எல்லாரும் போய் படுங்க. பூமி, போலாமா? ஆஹா, இருக்கிற பிரச்சனை புரியாம இந்த தாடிக்காரன் வேற போலாமான்னு கேட்டு இருக்கிறான். மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துருவான் போலகுதே. நான் என்ன பண்ணிட்டோம்? சித்தார்த், பொம்மி இருக்கட்டும், நீ போப்பா. நான் அவளை அப்புறம் அனுப்புறேன். ஓகே. பொம்மி, நீ என் கூட வா. வாமா, வா. இன்னைக்கு பூமிக்கு இந்த கொலுசு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும். அவ காலில் இதை போட்டு விட்டுட்டு கிஸ் பண்ணணும். இனிமே நமக்குள்ள எந்தவித சண்டை சச்சரவுகளோ புரியாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். என் மனசுல இருக்க காதல் போராத்தையும் கொட்டி தீக்கணும். இரு, வரேன். இருமா. என்னது? நடந்த கூத்த பாட்டி பாத்துச்சா? எதுக்கு கதவை சாத்துச்சு? குமுற போதும் என்னமோ. இந்தாமா, வாங்கிக்கோ. என்ன பாட்டி இது? இதுல 1,01 ரூபாய் இருக்குமா. இத நான் முடிஞ்சு வச்சிருக்கேன். இத உன் கையால கோயில் உண்டியில போடணும். எதுக்கு பாட்டி இது? இந்த பரிகார கல்யாணம் நல்லபடியா நடந்தா உன் கையால இத கோயில் உண்டியில போடுறதா வேண்டி இருக்கேன். நாளைக்கு சித்தார்த் தாலி கட்டி முடிச்சதும் நீயே உன் கையால ஆபீஸ் ரூம்ல கொடுத்துட்டு ரசீது வாங்கிக்கோ. இல்ல உண்டியிலேயே போட்டுரு. ஐயோ,
பாட்டிமா பாவம் நடக்காத கல்யாணத்துக்கு இன்னத்துக்கோசரம் பணம் எல்லாம் கொடுக்குதுன்னு தெரியலையே. சரி சரி, வாங்கிக்கலன்னா மனசு கஷ்டப்படும், வாங்கிக்கலாம். சரி இந்தா. சரி நேரமாச்சு, நீ படு. என்னாச்சு? மனோ போனவன் போனபடியே இருக்கான், ஒரு போன் கூட பண்ணல. நைட்டே ரீச் ஆயிடுவேன் வேற சொன்னான். அவனுக்கு போன் போகவும் மாட்டேங்குது. ரிங் போகுது. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ மா, என்னப்பா இது? எவ்வளவு தடவை போன் பண்ண தெரியுமா? உன் போன் ரீச் ஆக மாட்டேங்குது. நீயாவது எங்க இருந்தாவது கால் பண்ணலாம்ல. நான் சிக்னலே இல்லாத ஒரு குக் கிராமத்துல நின்னுட்டு இருக்கேம்மா. சரி, போன விஷயம் என்னாச்சு? போன்ல பேசினவளை சந்திச்சியா? ஏதாவது தகவல் சொன்னாளா? நான் நைட்டே இங்க ரீச் ஆயிட்டேன். அவங்க சொன்ன அட்ரஸ்ல போய் தேடி பார்த்தேன். மா, அப்படி ஒரு அட்ரஸே இல்லம்மா. சரி, நான் பேசின நம்பருக்கு திருப்பி கால் பண்ணாக்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மா, என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த் அந்த டூப்ளிகேட் கழுத்துல தாலியை கட்டிடுவான். அதுக்கப்புறம் நாம என்ன ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்டா போயிடும். அவ பொம்மையே இல்லன்னு நாம ப்ரூவ் பண்ணி காமிச்சாலும் கூட அவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் எப்படிடா அவளை வீட்டை விட்டு அனுப்புவாங்க? இப்ப நான் என்னமா பண்ணட்டும்? நீ சொல்லு, நான் பண்றேன். சரி, நீ முதல்ல உடனே கிளம்பி வா. சரிம்மா. சரி, எப்படியாவது ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு முயற்சி பண்ணி இவ பொம்மையே இல்லன்னு ப்ரூவ் பண்ண நினைச்சோம். இப்படி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். கடைசி வரைக்கும் எதுவுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது. எனக்கு எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதோன்னு டவுட்டா இருக்கு அத்த. என்ன சொல்ற? அது எப்படி அத்த? ஒருத்தி கால் பண்ணிட்டு இப்ப போன சுவிட்ச் ஆஃப் பண்ணுவா. 1,00,000 ரூபாய் வாங்கணும் தானே நினைப்பா. அப்படின்னா வேற யாரோ ஏதோ கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு கேம் ஆடி இருப்பாங்க? வேற யாரு? எல்லாம் அந்த டூப்ளிகேட் பொம்மையா தான் இருக்கும். நாம விளம்பரத்தை கொடுத்தத தெரிஞ்சுக்கிட்டு அவ ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கும். ஆனா அப்படி என்னதான் பண்ணிருப்பாங்க? அதுதானே புரிய மாட்டேங்குது. அத்த, இருட்டுல ஏதோ போனை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா அத்த, இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க அத்த. என்னது அது? இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே இந்த போன் ஆன்ல தான் இருக்கு. ஃபுல் சிக்னல் இருக்கு. ஆனா எப்படி இதுல சுவிட்ச் ஆஃப் வருது? எனக்கு ஒண்ணுமே புரியல தமன்னா. ச்சே, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அத்த. அத்தை, சத்தியமா இது நம்ம சிம்மே இல்ல. சிம்ம யாரோ மாத்திருக்காங்க அத்தை. என்ன தம்மண்ணா சொல்ற? எப்பவுமே போன் நம்ம கையில தான் இருந்தது. எப்ப நடந்தது? எப்படி நடந்தது? அந்த ஃப்ராட் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சுட்டா அத்தை. அவதான் வேணும்னே நம்மள ஏமாத்திருக்கா. மனோவையும் அவதான் சுத்தல்ல விட்டுருக்கா. பொய்யான பொள்ளாச்சி அட்ரஸ் கொடுத்து மனோவை அங்க போய் சிக்க வச்சதே அவதான். இப்படி நம்ம அநியாயமா ஏமாந்துட்டோமே அத்தை. எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம சிம்ம கழட்டிட்டு நமக்கு கால் வராம பண்ணிருப்பா. அத்தை, இப்ப என்ன பண்றது? விடக்கூடாது தமன்னா. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இனி அவரு வாங்கிட்டு வரத மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன அவரு இன்னும் காணோம்? ஏமா,
யார் மணி? ஆப்பு வைக்க வந்துக்கிறேன். ஆப்பு. ஆப்பா, நீங்க கார்பெண்டரா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ஏதோ கண்ணால நடந்துக்கிறதா சொன்னாங்களே. ஆமா, ஆனா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இங்க கண்ணால நடந்துக்குது இல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் இல்லையா? அது சரிம்மா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் புரியல. அந்த பாட்டு வேற ஒண்டியா வீட்டுல இருக்குது. இந்த நேரத்துல பெருசு பொருள் வாங்கணும்னு வீட்டு விட்டு கிளம்பணும். என்னத்துக்கோசரம் இப்படி சொதப்புதுன்னு தெரியலையே. இந்த தாடிகாரன் வேற கம்முன்னு இருக்காம அவன் ஒரு விளம்பரத்தை வேற கொடுத்து வச்சுக்கிறான். இவன் எந்த விளம்பரத்தை பார்த்துன்னு வந்திருக்கானே தெரியலையே. அவ்வளவுதான், இனி ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பெருசு கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு முன்னாடியே நான் ராணி இல்லைன்னு தெரிஞ்சு ஆளுக்கு என்ன அசிங்க பத்தி அனுப்ப போறாங்க. இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா? அண்ணி வாங்க. நீ போ தர்ஷினி, நான் வரேன். சரிங்க அண்ணி. என்னாச்சு? பொம்மி ஒரு மாதிரி பதட்டமா இருக்காளே. நேத்துல இருந்தே பொம்மி சரியில்லை. என்னவா இருக்கும்? பொம்மி, என்னங்க? என்ன பொம்மி, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்னும் இல்ல, அம்மாவை காணோம். அதுவும் திடீர்னு கல்யாண டேட் வேற மாறி உடனே கல்யாணம்னதும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்ன நீ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பதட்டப்படுற? பரிகார கல்யாணத்துக்கு என்ன பதட்டம்? சரி வா பூமி போலாம். நீங்க போங்க, நான் வரேன். சரி, எல்லாம் ஓகே தானே? ஓ, என் ஹார்ட் அடிக்கிற அடியில வாய் வழியா வந்து விழுந்துரும் பொழுது. நான் என்ன பண்ணி தொலைகிறதுன்னு ஒன்னும் புரியல. அஞ்சல, நீ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? என்ன கார் ரெடியா இருக்கு, போ. ஏங்க வாங்க. என்னங்க, யாரோ ஒருத்தி வந்து ஏதோ உளறிட்டு இருக்கா. நீங்க என்னடானா பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புன்னு சொல்றீங்க. முதல்ல அவ யாருன்னு சொல்லுங்க. அன்னைக்கு வந்தாலே ஒரு போலீஸ்காரி, அவளோட வேலை போலீஸ் மோப்பம் பிடிக்கிறதுக்காக ஏதோ செட் பண்ணி அமைச்சிருக்கா. அவங்களுக்கு ஏங்க இவ்வளவு கெட்ட புத்தி? நிம்மதியா நம்மள வாழவே விட மாட்டாங்களா? விடு, போலீஸ்காரங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. அவகிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுட்டு வரேன். நம்ம கல்யாணத்துக்கு போகணுமா வேண்டாமா? ஆமாங்க, போகணும். இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. தெரியுது இல்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கார்ல ஏறு. ஏங்க, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ போ, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க. இப்போ உன்னோட விவரத்தை சொல்லுமா. விவரத்தை சொல்லிக்கிறதா? ஏதோ துட்டு தரான விளம்பரத்தை கொடுத்துட்டு இங்க வந்தா ஆளுக்கு சந்தாச்சு நிக்கிறீங்க. இன்னும் விளையாடி நிக்கிறீங்களா? ஏமா, உன் கூட விளையாடுற வயசா எனக்கு? அந்த விளம்பரம் கொடுத்ததே நான் தான். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேரு ராணிமா. யாரு இன்னான்னு கேட்டு விளம்பரத்தை கொடுத்துட்டு நீ ஏன் ஃபுல் டீடைல் கொடுத்துனுக்குற? இருமா, உனக்கு தெரியாத விவரத்தை நான் உனக்கு சொல்றேன். அவ எங்க குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்கா. ஆனா இப்ப அவ இறந்துட்டா. என்னது, இறந்துட்டாளா? ஆமாம்மா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாராவது இருந்தா இந்த விளம்பரத்தை பார்த்து தேடி வருவாங்கன்னு நினைச்சேன். அவளுக்கு உதவி செய்ய நினைச்சுதாமா இந்த விளம்பரத்தை கொடுத்து. நீ அதெல்லாம் விடு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு துட்டுன்னு போட்டுக்குது. நீ அமௌண்ட வெட்டிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எங்க வேணாலும் போய்க்கோ. யோ, இத வாங்கதாயா நான் எம்மா தூரத்துல இருந்து வந்துக்கிறேன். அம்மாவா ஆட்டுக்குட்டியா? யாராண்ட கதை சொல்லுகிற? இவளே ஒரு அண்ணாத, இவளுக்கு யாரும் கிடையாதுயா. நீ போயா, போய் துட்டு எடுத்துன்னு வா, போ. நீங்க பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் தான். முதல்ல நீ கிளம்பு. இன்னாயா கிளம்புன்ற? துட்டு எடுத்துன்னு வாயா, நான் எம்மா தூரத்துல இருந்து வந்துக்கிறேன். துட்டெல்லாம் கிடையாதுமா, நீ கிளம்பு.
கிளம்புமா. ஐயோ, நேரங்காலம் தெரியாம இவர் வேற இப்படி லேட் பண்றாரு. என்னங்க என்ன இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? கார்ல ஏறி உட்காரு, கல்யாணத்துக்கு நேரமாச்சு. என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு லேட்டு? ஆமா, என்ன பேசி அனுப்புறீங்க? அந்த போலீஸ்காரி அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறா. தேவையில்லாம ஏதேதோ குட்டைய குழப்பறா. என்னமோ போங்க. திடீர்னு யாரோ ஒருத்தி வந்து இப்ப இங்க இருக்கிறது பொம்மி இல்லைன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி விடுமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? வா. பொம்மி பொம்மி நம்பிட்டு இருக்கியே, அவ பொம்மி இல்ல, வேற ஒருத்தி. என்ன பொம்மிக்கு சோதனை மேல சோதனையா வருது? வாமா. பொம்மி, என்னை விட்டு ஒரேடியா போயிட்டியா பொம்மி? அப்ப அப்ப இங்க இருக்கிறவ என் பொம்மி இல்லையா? என் பொம்மி இல்லையா? ஐயோ, என் பொம்மிய நான் எவ்வளவு கனவுகளோட வளர்த்தேனே, என் பொம்மி செத்துட்டாளே. என் பொம்மி மறுபடியும் உயிர் பொழிச்சு வந்துட்டான்ற சந்தோஷத்துல இருந்தனே, இப்படி என்ன ஏமாத்திட்டியே பொம்மி, இப்படி ஏமாத்திட்டனே, நான் ஏமாத்திட்டனே. எப்படி பொம்மி உனக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு வந்தது? அத்தனை தடவை உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேனே, ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு. இப்படி யார் பேச்சையும் கேட்காம இப்படி பண்ணிட்டியடி. இந்த வீட்ல இருந்த அத்தனை பேரும் உன் மேல உயிரையே வச்சிருந்தாங்களேடி. வார்த்தைக்கு வார்த்தை பொம்மி பொம்மின்றத தவிர வேற என்னடி என் வாயில இருந்து வரும்? உங்க அப்பா கூட வேண்டியும் போயிட்டியா பொம்மி? மாப்பிள, இப்படி வந்து மணமேடையில உட்காருங்க. சரி. ஐயோ பெருசு, என்னம்மா? என்ன நொன்னமா? நானாவது விஷயத்த சொல்லி இருந்திருப்பேன். என்னையும் சொல்ல விடாம தடுத்து கூட்டின வந்து இப்ப கமுக்கமா இருக்கிறியா? என்னயா எப்படி இந்த கண்ணாலத்தை நிறுத்த போற? இன்னும் 5-10 நிமிஷம் தாயா அருகுது. என்ன பண்ண போற நீ? அம்மா, யாராவது கேட்டு போறாங்கம்மா. நீ சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். சரியா? நீ காண்டி சொன்ன மாதிரி பண்ணல, அவ்வளவுதான். அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் மொத்தத்தையும் போட்டு உடச்சிருவேன், பாத்துக்கோ. இந்த வீட்ல உன் பேரை சொல்லி நடிச்சிட்டு இருக்காளே அந்த பிராடு, அவ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. இந்த வீட்டுக்குள்ள வந்து பொம்மின்னு ஒன்ன மாதிரியே நடிச்சிட்டு இருக்காளே. ஒருவேளை இவதான் பணத்துக்காக என் பொம்மிய ஏதாவது பண்ணிட்டாளா? ஐயோ பொம்மி, பொம்மி உனக்காக நான் எந்த சடங்கும் பண்ணலையேடி. ஐயோ, இவள போய் நான் பொம்மி பொம்மின்னு சுத்திட்டு இருந்தேனேடி. ஐயோ, நான் ஒரு கூறு கேட்டவடி. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அவளை பொம்மி நினைச்சிருக்கலாம். ஆனா நான் பெத்த தாய், எனக்கு வித்தியாசம் தெரிய வேணாமா? ஐயோ, எப்படிதான் நான் நம்பி ஏமாந்தனோ. பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. லட்சுமி பிரசோதயாத். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தாலியை கட்டலன்னா டைம் தவறிடும். என்ன கோச்சுக்காதீங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி. என்ன இந்த பெருசு விட்டா தாலி கட்டுற வரைக்கும் கமுக்கமா இருக்கும் போலகுதே. என்ன பண்றது? என்ன பூமி, அம்மா வரலன்னு வருத்தப்படுறியா? ஆமா, மணி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. கிருஷ்ணவேணி வந்தா நாம சொல்லி கூட சமாளிச்சுக்கலாம். நல்ல நேரத்துல தாலியை கட்டிட சொல்லுங்க. வேணாம் ஜன, கிருஷ்ணவேணி வந்துட்டான். அவ இல்லாம இதை செய்யறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. இந்த முகூர்த்தத்தை விட்டா அப்புறம் அடுத்த முகூர்த்தம் தள்ளிதான் வருது. ஐயோ கடவுளே, எப்படியாவது அந்த அம்மாவை இங்க வர விடாம பண்ணிரு. இந்த கனாலத்தை காண்டி நிறுத்தாம விட்ட அவ்வளவுதான், நான் நிறுத்திடுவேன்.
கிருஷ்ணவேணி வந்துட்டா. மேல வாமா கிருஷ்ணவேணி, வாமா, ஏன் அங்கே நிக்கிற? வாமா. ஓம் பத்மோத்பவாயே நமஹ, ஓம் பத்மமுக்யே நமஹ, ஓம் பத்மநாப பிரியாயே நமஹ, ஓம் ரமாயே நமஹ, ஓம் பத்மமாலாதராயே நமஹ, ஓம் தேவ்யே நமஹ, ஓம் பத்மின்யே நமஹ. இனி தாலி கட்டிட வேண்டியதா. குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடந்துருங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம். நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் கிருஷ்ணவேணி? ஏன்னா மணவரையில உட்கார்ந்துருக்காளே இந்த ஒருத்தி, இவன் நம்ம பொம்மையே இல்லம்மா. இத்தனை நாளா பொம்மையா நடிச்சு இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. வாக்கா உள்ள போலாம். அக்கா சமைக்கலாமா? சமைக்கலாம் சமைக்கலாம். இந்த அம்மா என்னைய வெட்டி சமைச்சிரும். என்னத்த சொல்லி அந்த அம்மாவை நம்ப வைக்கிறது? பெருசா கான்டாக்ட் பண்ணலான்னா அதுவும் ரிஸ்க் தான். பெருசு வந்து பேசினா மட்டும் இந்த அம்மா ஒத்துக்குமா என்ன? கொலை வெறியில இருக்குதே. அக்கா சமையல் ரெடி ஆயிடுச்சு. பெரியம்மாவை சாப்பிட கூப்பிடு. நீயே கூப்பிடு. பெரியம்மா சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கலமா, வேணாம். அக்கா பெரியம்மாக்கு பசிக்கலையாக்கா, நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஐயோ, ஆஸ்பத்திரியில அந்த உலுக்கு உலுக்குச்சு. எப்போ எந்த நேரத்துல இந்த எரிமலை வெடிக்கும் தெரியலையே. அத்த நினைச்சாதான் பயமா இருக்குது. சாப்பிட வருதுன்னு தான் நினைக்கிறேன். அது சாப்பிட்டாதான் நமக்கு சங்கடம் போகும். என்ன இது பயங்கர மெர்சல் ஆகுதே. இவ்ளோ வெறப்பா வீராப்பா எங்க போய் நிக்குது? கையெடு. அம்மா தொட்ட கைய வெட்டிடுமா. தள்ளி போடி முதல்ல. அம்மா என்னம்மா? ஏய், யாருக்கடி அம்மா? இப்படி அம்மா அம்மா நடிச்சு என் கழுத்து அறுத்ததுனால தானடி செத்து போன என் சொந்த பொண்ணு பொம்மைக்கு கூட முறைப்படி ஒரு காரியம் கூட செய்ய முடியாம போச்சு உன்னால. அவ ஆத்மா என்ன பாடுபட்டிருக்கோம். இத பாரு, நீ மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தனா அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இத பாரு, நீ நல்ல நோக்கத்தோட அந்த வீட்டுக்கு வரல. ஏதோ பெருசா திட்டம் போட்டுதான் என் பொம்மையை கொண்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்க. அதனாலதான் நீ அங்க இருக்க கூடாது, ஏன் பார்வையிலேயே இருக்கணும்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. சத்தியமா சொல்றேம்மா, எனக்கும் பொம்மை சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஆனா அதுதான் நிஜம்.
இவ்ளோ நாள் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. மன்னிப்பு கேட்டா உன்னை நான் நம்பிடுவேனாடி? இல்ல, கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். அம்மாவா? யாருக்கு யாரடி அம்மா? நான் உனக்கு அம்மாவா? என் பொம்மையை இப்படி கொண்டுட்டியடி. எல்லாமே அந்த காசுக்காக தானே? அந்த காசு உன்னை எல்லாமே பண்ண வச்சதுலடி. சாவுடி. இனிமே இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரி நீ. என்னையே ஏமாத்திட்டல. நீ உயிரோட இருக்கவே கூடாதுடி. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. சாவுடி. இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. கனவா? சத்தியமா நிஜம் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன். தண்ணி பூராவும் குடிச்சு தொலைச்சிட்டேனா? தண்ணி தாகமா இருந்துச்சு. அதான் குடிக்க வந்தேன். அது அப்படியே வந்து நிக்குது. எப்பா, ஈர கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. ஆத்தா மகமாயி, அந்த வீட்ல என்னடான்னா மக பேயா வந்து சாவடியுது. இந்த வீட்ல என்னடான்னா ஆத்தாகாரி பேயாட்டம் வந்து இருட்டுல நின்னு பயமுத்துது. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ ராணி. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னத்த சொல்றதுப்பா. கனவுல வந்த மாதிரியே எல்லாமே கரெக்டா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? எதுக்கும் நம்ம ரொம்பலாம் குனிய வேணாம். அப்படியே நிப்போம். கைகாலெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம தானா உதறது. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னாச்சு உனக்கு? காலி கொடுத்துதான் வச்சிங்களா? ஐயோ, அந்த அம்மா தண்ணி கொடுத்த நகர்த்தி
காலி கொடுத்த வெக்கதான் குனிஞ்சிருக்கு. நாம தான் நம்மள காலி பண்ண குனிஞ்ச மாதிரி பயந்துட்டோம். ஐயோ, இந்த அம்மா இருக்கிற பக்கம் கூட போயிடக்கூடாது. கமுக்கமா தண்ணி எடுத்துட்டு போயிடணும். நம்ம எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மாவுக்கு என்னாச்சு? ஒன்னும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க மேம். உங்க அம்மாவுக்கும் முடியல, சரி உங்களுக்கு ஏன் தலையில அடிபட்டு இருக்கு? வாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுறேன். வேணா சிஸ்டர், முதல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு பார்க்கணும் சிஸ்டர். அவங்கள செக் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் 10-15 நிமிஷம் ஆகும். வாங்க, அதிகபட்சம் 5 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுறேன். வாங்க சிஸ்டர், வாங்க. பெரியம்மாக்கு என்ன ஆச்சு? டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தலையில? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல அம்மாக்கு என்னன்னு பாப்போம். டாக்டர், இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியா இருக்குமா, அதனால ரொம்ப டயர்டா இருக்காங்க. இமிடியேட்டா அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. அம்மா, நீங்க உங்க பொண்ணு தானே? உங்க ரத்தம் உங்களுக்கு சரியா இருக்குமே. நர்ஸ், உங்க பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். சரியா இருந்தா இவங்களே கொடுக்க வச்சிடலாம். வாங்கம்மா. அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. இவங்கதான் அம்மா. மனசார சொல்றேன், இந்த அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் கூட சண்டை போடுறதுக்காகவாவது அந்த அம்மா தெம்பா பொழிச்சு வரணும். என்னம்மா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் சார். என்ன விஷயம்மா? ராணி இப்பதான் எனக்கு போன் போட்டுச்சு. இந்த கல்யாணம் தானா நிக்கலையாம். என்னம்மா வளர்ற? கிருஷ்ணவேணிக்கு முடியாம போய் தானே கல்யாணமே நின்னு போச்சு. அதான் இல்ல, கிருஷ்ணவேணி அம்மாக்கு ராணிய பத்தின பூரா மேட்டர் தெரிஞ்சு போய்க்குது. அதனால்தான் மயங்கி உழுந்து கல்யாணத்தை வேணும்னா நிறுத்திக்குது. அப்போ ராணிய பத்தி கிருஷ்ணவேணி ரொம்ப தப்பா நினைப்பாளே. ராணி ரொம்ப நல்ல பொண்ணுதான்னு கிருஷ்ணவேணிக்கு புரிய வச்சே தீரணும். அப்படி இல்லன்னா கிருஷ்ணவேணியோட கோபம் ராணிய உண்டு இல்லன்னு ஆக்கிடும். ஐயோ, சித்தார்த் வேற அங்க இருக்கான். இது எப்படி சமாளிக்கிறதுனே புரியலையே.
வேற வழியே இல்ல. ராணிய காப்பாத்தணும்னா நமக்கு போயே தீரணும். இங்க பாரு, இப்போதைக்கு வீட்டுல யாருக்கும் கிருஷ்ணவேணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் தெரியவே கூடாது. நாம அங்க போவோம், என்ன ஏதுன்னு பார்த்து கிருஷ்ணவேணிய சமாதானப்படுத்திட்டு திரும்ப வர வழிய பாப்போம். சரிங்க சார், போலாம். நம்ம விஷயத்துல இந்த ராணி பண்ணது ரொம்ப பெரிய தியாகம்மா. அவ பாட்டுக்கு அவ ஏரியால ராணி மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருந்தா. நான் இவளை கூட்டிக்கிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி இவளை பொம்மையா உருமாத்தின. நான் பண்ண அத்தனையும் சுயநலத்துக்காகத்தான். ராணி நினைச்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்க வேண்டியதே இல்ல. முதல்ல இவளுக்கு இதெல்லாம் செட்டே ஆகல. ஆனா நம்ம வீட்டோட நிலைமை, சித்தார்த்தோட மனநிலை, உன்னோட மனநிலை எல்லாத்தையும் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவளாவே பாசத்துக்கு கட்டுப்பட்டு இங்கேயே இருந்துட்டா. இவ செஞ்ச தியாகத்தை வேற யாராலையும் செஞ்சிருக்கவே முடியாது. நான் கூட இவள தப்பா நினைச்சிட்டேன். நான் இவளை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். பொம்மைய கொன்னதே இவதான்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சும் என் உயிருக்கு ஆபத்து வந்ததும் துடிச்சு போய் என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்து ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்தி அவ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாப்பா. சத்தியமா சொல்றேன்ப்பா, இவ்வளவு நல்லவ பொம்மைய எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான்ப்பா போலீஸ் கிட்ட அவ்வளவு வாக்குவாதம் பண்ண. என்ன பொறுத்த வரைக்கும் இவ என் வயித்துல பிறக்காத பொண்ணுதான். ஒரு குழந்தைக்கு அம்மாதான் உயிர் கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து தொப்புள் கொடி மூலமா சாப்பாடு கொடுத்து உயிர் கொடுத்து உலகத்துக்கு கொண்டு வரதா சொல்லுவாங்க. ஆனா இவ இல்லனா நான் பொழைச்சிருக்கவே முடியாதுப்பா. எனக்கு மறுஜென்மம் தந்து உயிர் கொடுத்ததே இந்த ராணிதான். இல்ல இல்ல, தப்பா சொல்லிட்டேன். பொம்மி, மனசார சொல்றேன், இவ என் பொம்மிதான்ப்பா. மா, நீ அழாதம்மா, எனக்கும் அழகு வருது. பாத்தியா, நான் அனாத எனக்கு யாரும் இல்லன்னு அடிக்கடி சொல்லுவிய. உனக்குன்னு ஒரு அம்மா கிடைச்சிக்கிறாங்க, கெட்டியா புடிச்சுக்கோ. நீ சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு. சித்தார்த்த வந்திருக்கோம். ஆண்டி, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி, நான் நல்லா இருக்கேன். ஏப்பா சித்தார்த், கிருஷ்ணவேணிக்கு உடம்பு முடியலனதும் போட்டது போட்டபடி வந்தாச்சு. இப்ப உன் பாட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். அப்ப நானும் உங்க கூடவே வரலாமா? சரிம்மா, போலாம். ஏப்பா நீ? இல்ல தாத்தா, ஆன்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் நான் வரேன் தாத்தா. சரிப்பா, நீ கூடவே இருந்து பாத்துட்டு வா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நாங்க கிளம்புறோம். வேணி, உடம்பு பாத்துக்கமா. சரிங்கப்பா. பொம்மி, அம்மாவை நல்லபடியா கவனிச்சுக்கமா. பாத்துக்க. வாமா. போலாம், வரேம்மா. வீட்ல பொம்மியும் இல்ல, சித்தார்த்த இல்ல நினைச்சுதான் இந்த பெருச தீத்து கட்ட பிளான போட்டு அந்த ரவுடிகளை வர சொன்னேன். இப்ப என்னன்னா திடுதுப்புன்னு அந்த டூப்ளிகேட் பொம்மி வந்து நிக்கிறா. இப்போ திடீர்னு இவ குறுக்க வந்துட்டா.
நம்ம பசங்க குழம்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அத்தை, இதுல உங்களுக்கு என்ன இவ்ளோ கன்ஃபியூஷன்? நம்மளோட மெயின் டார்கெட்டே அந்த டூப்ளிகேட் பொம்மி தானே. அவளுக்கு சாவு பாவான்னு கூப்பிடுது. அதனாலதான் இங்க தேடி வந்திருக்கா. இல்லனா எங்கயோ ஊர்ல இருந்தவ வேலை மெனக்கெட்டு கிளம்பி பஸ்ஸ புடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாளா? முதல் வேலையா அந்த ரவுடிங்களுக்கு போன் பண்ணி நம்ம டார்கெட் நம்பர் 1 இவதான், அவளே இந்த வீட்ல தான் இருக்கான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அம்மா, தமன்னா சொல்றது கரெக்ட் தானே? நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நம்பர் 1 டார்கெட்டே அந்த டூப்ளிகேட் பொம்மி தானே. அவளையும் தூக்கிட்டா அந்த பெருசையும் தூக்கிட்டா வேலை முடிஞ்சதுமா. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஒரு நிமிஷம், என்னமோ ஏதோன்னு நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். அந்த சித்தார்த் இருந்திருந்தா கூட ஏதாவது ஹீரோ வேலைலாம் காமிப்பான். இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. அந்த ரவுடிங்க ஊதி பறக்க விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ முதல் வேலையா இவ்வளவு காலி பண்ண சொல்லிடலாமா? உனக்கு என்ன டவுட் அதுல? முதல்ல அதை பண்ணு. பண்ணுங்க. சாவித்ரி மேடம் தான் போன் பண்றாங்க. பேசுடா. சொல்லுங்க மேடம். நாங்க ரெடியா இருக்கோம் மேடம். மிட் நைட்லயே கிளம்பிடுவோம் மேடம். அதெல்லாம் ஓகே. ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நான் இப்ப வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். பொம்மியா நடிச்சிட்டு இருக்காளே அந்த டூப்ளிகேட், அவ இப்ப இந்த வீட்ல தான் இருக்கா. முதல்ல அவளை காலி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பெருசை போட்டு தள்ளலாம். சரிங்க மேடம். இந்த வீட்டுக்குள்ள 2 கொலை விழணும். ஆனா அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன செட்டப் தான். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். கரெக்டா பண்ணி முடிங்க. பேமெண்ட் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் தரேன். தேங்க்ஸ் மேடம். ஓகே. டேய், எப்பவும் அலர்ட்டாவே இரு. சீக்கிரம் ஸ்பாட்ல இருக்கணும். ஓகே, வண்டி எடு. ஐயோ, இது என்னத்துக்கோசர என்ன உள்ள கூப்பிடுதுன்னு ஒன்றும் புரியல. ராணி சொன்னது நெசமா? அக்கா, இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல செம்ம மேட்டர் இருக்குது. அத பார்க்காம ஏதோ வேலை இருக்குதுன்னு போற. செம்ம மேட்டரா? என்ன மேட்ரு? எக்கா, எல்லா மேட்டரையும் இப்பவே சொல்லிட்டா என்னக்கா சுவாரஸ்யம் இருக்கும்? நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோ. புரியுதா? ஒருவேளை ராணி சொன்ன மாரி என்னைய போட்டு பின்னி எடுக்க போகுதா? ஐயா, நான் என்னத்துக்கு உன்னை பின்னி எடுக்க போறேன்? நீ பயப்படாத, அதெல்லாம் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். ஐயோ, மனசுல நினைச்சத கூட கப்புன்னு கண்டுபிடிக்குதே. என்னக்கா, உன் மைண்ட் வாய்ஸ கப்புன்னு புடிச்சிட்டேன்னு பாக்குறியா? ஆமா ஆமா, இல்ல ஆல் டீடைல்ஸ் ஐ நோக்கா. நோ வரிஸ். போய் நிம்மதியா தூங்கு. சரி, குட் நைட். இனிப்பு இல்லன்னு பேர் போட்டிருக்குல்ல, இந்த வீடு தான்டா. ஓகேடா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க. கதவு பூட்டி இருக்கு. ஏறி குதிச்சு உள்ள போயிடும். சரிடா. கதவு தானா திறந்துருக்கோம். கதவு சாத்தாம வச்சிருப்பாங்கடா. நாம தான் தெரியாம இருந்திருக்கோம். என்னடா மேஜிக் நடந்த மாதிரி திறக்குது? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னடா கதவு சாப்பிட்டு சொன்னதாடா. ஆடி மாசம் காத்தடிக்குது, தானா கதவு மூடுது. இத போய் பெருசா பேசிட்டு இருக்க. வா, வந்த வேலை எப்படி என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்.
சொதப்புறானுங்க. ஒரு பெருசு கூட சுட தெரியல. எப்படியாவது காலி பண்ண வேண்டியதான வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறானுங்க. தட்டி மாடுங்க. ஏய் சுட்டு தொலைங்கடா. நீ போயிடு பொம்மி. எனக்கு புரிய வைக்கிற நீ ஏன்டா எனக்கு புரிய வைக்கிற கையை அசைக்க முடியலடா என்ன பண்ணா திரும்புது நான் என்னடா பண்றது இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவங்களை போட்டு தர சொன்னா இவங்களுக்கு ஏன் அடிச்சுக்கிறாங்க? என்ன கிழப்பு நடக்குதுன்னு புரியல. அதாவது எனக்கு ஒண்ணு புரியல. சரியான சொதுப்பல் கும்பலா இருக்கும் போல இருக்கு. நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? மாடியில இருந்து வந்தேன், கீழே தவறி விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எனக்கு பழசெல்லாம் மறந்து திரும்ப ஞாபகம் வந்திருக்கா? ஐயோ, என்னது இது? பேய் இங்க வந்திருக்கு. என்ன நடக்குது? பேய் வந்திருக்கிறது தெரியாம இவங்க எல்லாம் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேய் தானே சொன்னா யார் நம்ப போறாங்க? ரொம்ப நாளா மண்டைக்கு லீவ் விட்ட மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. பாத்துடா மனோ. அம்மா முடியல. வாமா பாத்து வா. மல்லிகா போய் ஆரத்தி எடுத்துட்டு வா.
இருமா, நீ செத்து பொழைச்சு மறுபிறவி எடுத்து வந்திருக்க. இதெல்லாம் எடுத்துதான் உள்ள கூட்டிட்டு போகணும். இனி இந்த மாதிரி ஆக கூடாதுல்ல, அதுக்காக தான். ஏய் மல்லிகா அக்கா, போய் வெளியே ஊத்திட்டு வா. வாமா, வா போலாம் வா. அப்பாடா, எங்கேயும் இல்ல. அப்படியே அந்த ஆவி இருந்துச்சுன்னா கூட வீட்டுக்குள்ளதான் இருக்கும். பேசாம நம்ம மாடியிலே இருந்துக்குவோம். அது போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள போவோம். அவ இல்லாத இடத்துக்கு போகணும்னு நினைச்சு தேடி பூச்சி அவ இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. ஐயோ, என்னது இது? பைத்தியமா பூச்சிட போலக்குத. அங்கேயும் இருக்கிறா, இங்கேயும்ங்கிறா. பேசாம கிச்சனுக்குள்ள பூந்து ஏதாவது சமைக்கிற மாதிரி சீனை போட்டு இவ்வளவு தப்பிச்சுக்க வேண்டியதுதான். சுட்டுடி தாமர. தாமர அபவுட்டான்னு எமகாதகி இங்கேயும் இருக்கிறாள். மாடியில இருக்கிறான்னு இங்க வந்தா இங்கேயும் இருக்கிறாள். கிச்சன்ல வந்து ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து சமைச்சு நிக்கிறாள். ஐயோ, நம்மால ஆகாதுப்பா. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இவ செத்து தொலைஞ்சிருந்தாலாவது நான் நிம்மதியா இருந்திருப்பேன். மா, அதான் எதுவுமே நடக்கலையம்மா. நம்ம எது பண்ணாலும் அதுல இருந்து தான் அவ தப்பிச்சிடறாள. கடைசியில நம்ம தோத்து போறது மட்டும் தான் மிச்சம். சரிம்மா, இப்ப என்னதான் பண்றது? துணி காய வைக்கதானே போயிருக்கா. அவகிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்த அவளை ஓரமா கூட்டிட்டு போய் மாடியில இருந்து ஒரேடியா தள்ளிட வேண்டியதா. தவறி விழுந்து செத்துட்டான்னு ஒரு சீனை போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அவன் மட்டும் போய் சேர்ந்துட்டானா சித்தார்த் பைத்தியம் புடிச்சு திரிவான். ரெண்டு பெருசுங்களும் அவன் போன சோகத்துல மண்டைய போட்டாலும் போட்டுரும். அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்குள்ள நாம நினைச்சதை நடத்திக்கலாம். மா, சரிம்மா, ஆனா எதுக்கு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும் நீங்க? ஒரு ரிஸ்கும் இல்ல மனோ. இவ என் கால் தூசுக்கு சமானம். இவ சாவு என் கையில தான். எங்க மன்னிச்சிரு. ஐயோ, என்னைய விட்டுரு. ஐயா அக்கா, என்னத்துக்கோசரம் என் கால இப்படி உளுந்து கிடக்குற? கோயில்ல கூட இப்பெல்லாம் உளமாட்டியா நீ? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அதுக்கப்பாலதான் நான் எந்திரிப்பேன். இல்லன்னா நீ என்ன போட்டு தள்ளிருவேன்னு எனக்கு தெரியும். எக்கா, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சுது? நான் என்னத்துக்கோசரம் உன்னைய போட போறேன்? எந்திரி முதல்ல. இல்ல, உன் வீட்டுக்காரர கண்ணாலங்கட்டிக்கன்னு அந்த ராணி அண்டா நான் பல முறை சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் நீ என்னைய பழி வாங்க வந்துக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன விட்டுரு. இனிமே நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஐயோ, நீ சிரிக்கிறது எனக்கு பயமா இருக்கு. பத்திரக்காளி சிரிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன விட்டுரு. ஐயோ அக்கா, எழுந்திரி வா. ஏக்கா, நான் ராணி தான்க்கா. அப்படியா சொல்ற? மெய்யாலுமே தான்க்கா. நீ வேணா என் காலை பாரு.
இல்ல இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த பொம்மிக்கு கூட காலெல்லாம் இருக்குது, பக்காவா நடந்துக்குது, மத்தவங்கள பந்தாடுது, என்னைய பறக்க விடுது. இப்ப என்னன்ற? எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஓ, நம்பிக்கை வரலையா? இப்ப பாரு. ஐயோ, வலிக்குது 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 வலிக்குது. நீ ராணிதா, நீ ராணிதா. ஏன்னா நீ கொட்ட ஸ்டைல அந்த பொம்மைக்கு தெரியாது. என்னக்கா உனக்கு பிரச்சனை? அத்த ஏன் கேக்குற? காலைல எந்திரிச்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் பொம்மி ஆகுறா. மாடிக்கு போனா பொம்மி, கீழே வந்தா பொம்மி, எல்லா இடத்துலயும்ங்கிறா. எனக்கு பயம் தாங்க முடியல. அல்லு விட்டுன்னு இருக்கும்போது நீ வந்து கூப்பிட்டியா, அதான் நீ பொம்மின்னு நினைச்சேன். அவ கீழேயும் இல்ல எங்கேயும் இல்ல. அப்ப என்ன அவ மாடியில இருக்கிறாளா? அவ எங்கேயோ இருந்துட்டு போட்டோம், நம்ம அவ இருக்கிற பக்கமாவே போவானா. எக்கா, என்னக்கா நீ இப்படி பயந்து நிறுகிற? நேரடியா பேச்சுவார்த்தை நடத்துவோம் வா. ஏய், அது நேரடியா பேச்சுவார்த்தையா? பேயாண்ட பேச்சுவார்த்தை நத்தல நான் வரலப்பா, என்னை விட்டுருடி. அதெல்லாம் அவ ஒன்னும் செய்ய மாட்டா. அக்கா, அவ நல்லவக்கா. நீ வாக்கா, நீ வா. ஏய் வேணா, சொன்னா கேளு, இது விஷ பரீட்சை. யோ, நீ வான்னு சொல்றல, வாக்கா. ஏய் விடுறி. இந்த பாருமா, எனக்கு உன்னோட மனநல புரியாதா? போன தடவை அந்த பரிகார கல்யாணத்தை எப்படி நிறுத்தினோமோ அதே மாதிரி இதையும் நிறுத்திடலாமா? என்னமோ நீயா வந்து நிறுத்தின மாதிரி சொல்லுற. அந்த அம்மா வந்து என்ன பத்தி தெரியாம மயங்கி விழுந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது, புரியுதா? ஏதாவது செய். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ராணி. இப்ப நீ என்னக்கா சொல்ல வர? அத்தை முதல்ல சொல்லு. நீ ஏன் அந்த சித்தார்த்த தம்பிய கண்ணாலம் பண்ணீங்கன்னு சந்தோஷமா இருக்க கூடாது? பாக்க ரொம்ப பாவமாகுது, அது உன் மேல உசுரையே வச்சு நிக்குது. நான் என்ன சொல்லுறேன், நீ என்ன பண்ணுற? உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? என்னம்மா நீ என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ற? எக்கா, வயசுல பெரியவளா இருக்கிறேன்னு காலோட விட்டேன், இல்லன்னா மொத்தமா கீழே தள்ளி மிதிச்சு விட்டுருவேன். காயில மட்டும் காலை புச்சுன்னு கதர்ன. நான் கண்ணாலத்தை பத்தி பேசினது தப்பு தப்புன்னு சொல்லிருந்தா அது நீ பொம்மையை நினைச்சு சொன்ன, நீ தான் ராணி ஆச்சே. இந்த பாரு பெருசு, பாட்டிமா சொல்லிச்சுல, அது ஏதோ கங்கன கயிறு கட்டினாலே பாதி கண்ணாலும் ஆனா மாதிரின்னு. அத்தை கூட நான் கட்டிக்க மாட்டேன். அதுக்குள்ள எல்லா விஷயமும் வெளியே வந்துடணும். அப்படி இல்ல ஏன் வாயாலே தாடிகாரன் நான் பொம்மி இல்லங்கறத கேப்பான். அப்புறம் அவன் என்ன ஆவான் ஏதாவான்லாம் எனக்கு தெரியாது. இனிமேலாம் நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் பெருசு. அம்மா ராணி, அவசரப்படாதம்மா. இதுக்கு மேல அவசரப்படாம ஈன்னு இழுச்சு நிக்க சொல்றியா? இந்த பாரு, நீயா நிறுத்துனா சரி, இல்ல இந்த ராணியோட இன்னொரு முகம் என்னன்னு நீ தெரிஞ்சுப்ப. ஜாக்கிரதை. ராணி, பெரியவர நீ ஒண்ணும் கவலைப்படாத, பேச்சுதான் பெருசா இருக்கும். ஆனா அவ சத்தம் இல்லாம கங்கண கயிறை கட்டிக்கிறாளா இல்லையான்னு பாருங்க. எப்படிமா சொல்ற? ராணி மனசுக்குள்ளயும் சித்தார்த்த தம்பி மேல ஆசை வந்துச்சுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் மறுபடியும் கண்ணால பேச்ச ஆரம்பிச்சேன். கண்டிப்பா அவ ஒத்துக்குவான்னு தோணுது. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படுற முதல் ஆளா நான் தான் இருப்பேன். கடவுளே, தாமரை சொன்ன மாதிரி நடக்கணும். அம்மா பூமி, நீயும் கூட இருந்து இதுக்கு ஆசீர்வதி. ஆஹா, இந்த தாடிகார எங்க இப்படி டகார்னு வந்து நிக்கிறான்? இப்படி வந்து பயமுறுத்துறானே. என்ன அப்படி பாக்குற? வழி விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, விடுங்க. என்ன வேலை இருக்கு சொல்லு பாக்கலாம். அட சொல்லு. நான் துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், வழி விடுங்க. நான் விடணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எனக்கு ஒண்ணு வேணும். எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? வழி விடுங்க. சும்மா நடிக்காத.
நீ எப்படா இந்த பரிகார கல்யாணம் நடக்கும்னு நீ ஃபீல் பண்றது எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதானே நீ அடிச்சு புடிச்சு இங்க வந்திருக்க. ஐயோ, இந்த தாடிகாரன் நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேனோ அதுக்கு டோட்டலா உல்டாவா பேசி நிறுகிறானே. நான் எப்படி கண்ணாலத்தை நிறுத்தலான்னு பார்த்தா இவன் இப்படி பேசி நிறுகிறான். கடவுளே என்ன காப்பாத்து. சரி, எப்படியோ புரிஞ்சிடுச்சுல, வழி விடுங்க. மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ், நீ குடுக்கலனா பரவாயில்ல, நான் குடுக்கறேன். ஓகேவா? ஐயோ, பேசாம இருங்க. என்ன எஸ்ஸா? ஓ, நீ இந்த ஐடியா பண்றியா? தோடா, நீ இப்படி எல்லாம் பண்ணா என்னால கிஸ் பண்ண முடியாதா? ஓஹோ, முடிஞ்சா பண்ணிக்கோன்னு சவால் விடுறியா? அது எனக்கு நல்லாவே புரியுது. ஐயோ, மறுபடியும் ராங்கா புரிஞ்சுக்கின்னு ராங்க காமிக்கிறானே. நான் என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கு பூஜை நடந்து கங்கண கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்ல, மூணு தடவை உனக்கு கிஸ் பண்ணி காமிக்கிறேன். என்ன வேலை காமிக்கிறாங்க? என்ன சொல்ற நீ? நம்ம ஏரியால ஒருத்தன் உன் மேல இச்சான். அவனை நீ என்ன பண்ண? அவன் சட்டைய இழுத்து தெருவுல போட்டு கைமா பண்ணல? அதெல்லாம் நான் மறந்துக்கிறேன் நினைச்சுக்கினியா? இப்ப இந்த டாடிக்கார உனைய கிஸ் அடிச்சுக்கிறான். அங்க கம்முன்னு இருந்துட்டு இங்க வந்து புடிக்கலான்னு நச்சு நிக்கிற. நடிகிறனா என்னக்கா நீ? ரொம்ப நம்மளாண்ட ஏமாத்தின்னு இருக்காத. நானும் உன்னைய வருஷ கணக்கா பாத்துன்னு தானே இருக்கிறேன். நீ பேசாம இருக்கிறனா உனக்குள்ளயும் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். என்னக்கா நீ லூஸ் தனமா உளர்ன்னு இருக்கிற? இங்க பாரு ராணி, நான் என்ன சொன்னாலும் நீ என்ன திட்டின்னு தாங்கிற. ஆனா உனக்கு உள்ளுக்குள்ள அந்த தாடிக்கார மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையான்னு நீயா உனக்குள்ள கேட்டு பாரு. ஆனா என்னாண்ட கேட்டா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். கரெக்ட் தானே? ஐயா, என்ன பத்தி ரொம்பதான் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி உளர்ற. எனக்கு அவன் மேல துளி உண்டு கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உன் தலை மேல வேணாலும் அச்சு சத்தியம் பண்றேன். ஒண்ணு தலை மேல கொட்டுற, இல்லன்னா தலையில சத்தியம் பண்றாங்கற. இதெல்லாம் நம்மளால ஆகாது சாமி. எனக்கு யாரு சத்தியமும் வேணாம். பின்ன அவன் மேல பிரியமே இல்லன்னு எதை வச்சு ப்ரூவ் பண்ண சொல்ற? நான் சொல்ற மாதிரி பண்றியா? நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லுக்கா, எனக்கு தான் லவ்வே இல்லங்கிற. நீ என்னடானா? சரி, அப்ப இரு, இந்த வரேன். இந்தா, இதுல கையெழுத்து போட்டு கொடு. என்னக்கா வெத்து பேப்பரை காமிச்சு கையெழுத்து போடுங்கிற? இது என்னத்துக்கு? நீ வச்சுக்கிறிய கோடி கணக்குல சொத்து, அது மொத்தத்தையும் என் பேர்ல எழுதிக்கிறதுக்குதான். ஐயா, என் பேர்ல என்னக்கா சொத்து இருக்குது? இல்லல்ல, அப்ப தைரியமா கையெழுத்து போடு. இன்னத்து கோசடி கேள்வி கேட்டுக்கிற? போடு. போட்டா போகுது. அப்படிக்கா வெயிட் பண்ணு. இப்ப பாரு என் வேலைய. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி விளையாடுறீங்க. அந்த கேவலத்தை பாத்துட்டியா? சும்மா நடிக்காதடி. நான் பாத்துட்டா மட்டும் கேவலம் கேவலம் அப்படி இப்படிப்ப. உள்ளுக்குள்ள பயங்கர கிளுகிளுப்பா இருப்ப போலகுதே. எக்கா, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அந்த தாடிகாரன் முத்தம் கொடுத்த நிமிஷத்துலயே நான் பொம்மி இல்லன்னு கத்திடலான்னு இருந்துச்சு. ஏதோ இந்த ஊட்ட நினைச்சுதான் கம்முன்னு இருந்துட்டேன். அவ்வளவுதானே? நீ நினைச்சத அந்த லெட்டர் வந்து இப்ப பண்ண போகுது. சார் போஸ்ட். அண்ணா வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. சொன்னல வந்துச்சு பத்தியா?
சொல்லுங்கண்ணா. சித்தார்த்துங்கிற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு சார். நான் தான் சித்தார்த். கொடுங்க. இதுல சைன் பண்ணுங்க சார். என்னடியே உனக்கு இவ்வளவு வேத்துக்குது? எக்கா என்னக்கா நீ இந்த கிளைமேட்ல வேர்க்கதான் செய்யும். எவ்வளவு வேக்காடா இருக்குது. நீ சொல்லாமே எனக்கு ஒண்ணு புரியுது. நீயா ஒத்துக்குனா நல்லது. இப்ப என்ன அங்க இருக்குதே அந்த லெட்டர், அது எத்த அவராண்ட குத்துறவா? அங்கதானே இருக்குது. வீட்டுக்குள்ள யாராவது பாக்காமையா விட்டுருவாங்க? வேலைக்காரி வருவா, கூட்டுவா, அத்தை எடுப்பா, லெட்டர் யாராண்டியாவது குடுப்பா, மறுபடியும் ஆளு கைக்கு போவோம். இத்தனைக்கு வாய்ப்பு இருக்குது, பாத்துக்கோ. எக்கா என்ன நடந்தாலும் பரவாயில்லக்கா, எனக்கு லவ் எல்லாம் இல்ல, போக. கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்துதானே ஆகணும், பாத்துக்கிறேன். என்ன பூமி, 2 கையையும் கண்ணத்துல வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, 2 கண்ணத்துலயும் மேக்கப் அதிகமாயிருச்சு போல. அக்கா பாருங்க. நீங்க 2 பேரும் இப்படி வந்து உட்காருங்க. எல்லாரும் எதிரிலையும் நான் 3வது கிஸ் தர போறேன். ரெடியாரு. ओम विनायकाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम गौरीपुत्राय नमः, ओम गणेश्वराय नमः, ओम स्कंदात्रिजाय नमः, ओम अव्ययाय नमः, ओम बोधाय नमः, ओम दक्षाय नमः, ओम अध्यक्षाय नमः, ओम तिजप्रियाय नमः, ओम अग्निगर्भक्षदे नमः, ओम इन्द्रश्रीप्रदाय नमः. ஐயோ, இந்த தாடிகாரன் மறுபடியும் எப்போ கிஸ் அடிக்க போறான்னு தெரியலையே. ஒரே பயமா இருக்குது. எல்லார் எதிரிலையும் மானத்தை வாங்கிடுவான் போலுக்குது. ओम एकदंधाय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा. மா, இப்ப எதுக்குமா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்னால அங்க நிம்மதியா நிக்க முடியலடா. ஒரே டென்ஷனா இருக்கு. எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேயே நின்னு அதை பாக்குறத விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே இல்ல. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கிளம்பி வந்துட்டேன். யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலை இல்ல. கேட்டா உள்ள ரொம்ப வக்கியா இருந்தது, அதான் வெளியில வந்து காத்தோட்டமா கொஞ்சம் நின்னு சொல்லிடுவேன். எனக்கு முதல்ல அந்த போன்ல பேசினவங்கள பாத்தாகணும். பார்த்து இவ டூப்ளிகேட்ங்கிறத நிரூபிச்சாகணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. மாமா இருங்கம்மா, அவங்க வந்தா போன் பண்ண போறாங்க. பேச்சுக்கு ஆளாகாதீங்கம்மா. இல்லடா, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். யூ சொன்னா கேட்கவே மாட்டீங்களே. ओम भानवे नमः, ओम हंसाय नमः, ओम भास्कराय नमः, ओम सूर्याय नमः, ओम सूराय नमः. இவதான் நினைக்கிறேன். இந்த குங்குமத்தை கங்கணத்துல வச்சு விடுங்க. குங்குமத்தை நெத்தி வகட்டுல வச்சு விடுங்க.
மூணாவது கிச நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எதிரிலையும் கொடுத்துட்டேன். எப்படி டாஸ்க்ல ஜெயிச்சேன்னு பார்த்தல, நீ இதை எதிர்பார்க்கல. அதான் சித்தார்த்.